இப்போ நீங்க கத்துக்கிட்டீங்க என்கிட்ட இருந்து ஒண்ணு, நீங்க வித்த காட்டிடுவீங்க, கடை போட்டுருவீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப என்கிட்ட இருந்து ஒருத்தனை கத்துக்கிட்டா இப்ப நான் பல பேருக்கு ஹீலிங் பண்றேன்ருவீங்க. என்கிட்ட வந்த எத்தனை பேர் தெரியுங்களா? ஹீலிங் பண்ண வந்தவங்க எல்லாரையும் பேசாம அவங்கள ஹீலிங் ஆகி உட்கார வச்சிருக்கேன். எத்தனையோ ஹீலிங் பவர்ஸ் என்கிட்ட வந்தாங்க. இப்ப யாருமே அவங்க எல்லாம் ஹீலிங்கே பண்றது கிடையாது. எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க. ஏன் அமைதி ஆயிட்டாங்கன்னா, அதோட உண்மைத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு விளக்கி சொன்னேன். இதெல்லாம் நீ இன்னும் தூரம் போகணும், ரொம்ப அவசரப்படாத, இப்ப எல்லாம் ரொம்ப ஹீலிங் எல்லாம் பண்ணாத, அப்புறம் உனக்கு ஒரு நாள் ஹீலிங் பண்ணி விட்டுருவாங்க, கொஞ்சம் பொறுமையா இருந்து சொல்லி தான் அவங்களெல்லாம் ஆசுவாசப்படுத்தினேன். அப்ப அவங்களுக்குள்ள எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி தவறுகள் அந்த ஹீலிங் பண்ணும்போது நடந்துரும். அதெல்லாம் அவங்க உணர்ந்தாங்க. என்னுடைய உரைக்குள்ள என்னன்னா, தவற ஒரு தனி மனிதன் உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்னுடைய உரை எல்லா உரையும் எடுத்து பாருங்க, தியானத்துல குட்டி குட்டி தவறுகளை சமன் பண்றதுக்கான அதிக சொல்யூஷனா தான் நான் பேசியிருப்பேன். அப்ப என்னுடைய நோக்கமும் என்னுடைய தேடுதலும் என்னுடைய மக்கள்கிட்ட சொல்றது என்னன்னா, உங்களை எந்த சூழல்லையும் ஒரு விளம்பர பொருளா நானும் இருக்க மாட்டேன், உங்களையும் இருக்க விட மாட்டேன். இதான் என்னுடைய செயல்பாடுகள். அப்ப என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா, என்ன மாதிரி ஒருத்தருக்கு எந்த கட்டணமும் கொடுக்காம, எந்த சலுகையும் இல்லாம, எந்த ரெக்கமெண்டும் இல்லாம இயல்பா எனக்கு உள்ள தியானம் கிடைச்சிச்சு. அதே தியானம் ஏன் உனக்கு கிடைக்காது? இவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. இப்ப எனக்குள்ள ஒரு ஆசிரமத்துக்குள்ளேயோ பல நாள் பிரத்யேகமா இந்த மாதிரி கலை அந்த மாதிரி கலை அப்படிங்கிறனால எனக்கு தியானம் கிடைக்கல. அதனால புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க தயவு செய்து எங்களை மாதிரி ஆளுங்க உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, நீங்க உங்களை ஒரு வெவ்வேறு மாதிரி போயிடாதீங்க அப்படின்னு தான் நான் உங்களை வழிகாட்டுறேன். ஒரு வழி சொல்றேன். இங்க எல்லா பேருக்குள்ளயும் ஒரு அழகியலான உள்ளுக்குள்ள ஒரு தியானம் இருக்கு. அந்த தியானம் ஒரு மலர் எப்படி அழகா மலருதோ அந்த மாதிரி மலரணும் தியானம். அது அழகா மலர்ந்துச்சுன்னா அந்த உடலுக்கு எந்த துன்பமும் வராது. அது மலர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது உடல் மாட்டிக்குது. இப்ப ஒரு இடத்துல ஒரு அனுபவம் உனக்கு கிடைச்சிரும், அடுத்த அனுபவத்தை பண்றதுக்கு உன் உடல் தாங்கணும். அப்ப என்ன பண்ணுவ? என்ன மாதிரி ஒரு ஆளை வெறும் குரு மட்டும்தான் தெரியும், அந்த உள்ள இருக்கிற அலைவரிசையை தக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு தெரியுமா? இப்ப இந்த தகுதி என்ன தெரியுமா வேணும்? வர்ற அலைவரிசையை இந்த உடலுக்குள்ள போட்டு வச்சிருக்கணும். இல்லைன்னா இந்த உடலை விட்டுருவோம். உடலை விட்டுருவோம்னா செத்து போயிடுவோம். அதிக சக்தி இருக்கு, அதை தக்க வைக்கிறதுக்கு உடல் தாங்கணும்ல. உடல் தாங்கலன்னா அப்ப உடலை கரெக்ட் பண்றதுக்கு தான் பல ஆண்டுகள் பிடிக்குது. இப்ப தியானத்துல எது முக்கியமா தேவைப்படுதுன்னா, இந்த உடலை தக்க வைக்கிறதுக்கு தான் போராடுறோம். இந்த உடலை சமன் பண்றதுக்கு தான் பல நதிகள்ல குளிக்கிறதோ, பல மலைத்தொடர்கள்ல பல குகைகள்ல உட்கார்ந்து இந்த உடலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நல்ல வடிவத்துக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ட்ரை தான் பண்றோம். அப்பயும் இந்த உடல் ஆடுது. அந்த ஒரு ஒரு நல்ல காற்று, சூறாவளி காற்று அடிக்கும் போது பிளைட்டு கட்டுப்பாட்டை இழக்கும் பாருங்க, அந்த மாதிரி தான் அந்த தியானத்துல உடல். அப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தியானம் சக்திங்கிறது ரொம்ப முக்கியம் கிடையாது. நீங்க விவேகானந்தரோ ராமகிருஷ்ணரோ நீங்க தியானத்துல சாதிச்ச எத்தனையோ பேரு அவங்களுடைய பேக்ட்ராப்ல நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க உடல் சார்ந்து பல்வேறுபட்ட துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. பல்வேறுபட்ட துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த பல்வேறுபட்ட துன்பத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அலைவரிசை இந்த உடலை ஒரு வழி பண்ணி விட்டுரும். நமக்கு பெருமை சந்தோஷம் இதெல்லாம் தாண்டி ஒரு அலைவரிசை ஒரு உடலை வேற வேற மாதிரி பண்ணிரும். நடக்கும்போது திடீர்னு தடுமாறி கீழே விழுவுற மாதிரி கூட ஒரு சூழல் வரும். அது சத்து இல்லாம கிடையாது, அது அலைவரிசையோட செயல்பாடுகள். உட்கார்ந்து இருக்கும் போதே பூமியே சுத்துற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது மயக்கம் கிடையாது, அது அலைவரிசையோட செயல்பாடுகள். அப்ப இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னா, அரை மணி நேரம் 1 மணி நேரம் மௌனம் தான் தீர்வு. அப்ப மௌனமா இருக்கும்போது அந்த தியானத்துக்குள்ள அந்த காற்றை சமன் செஞ்சுக்கிறோம். அப்ப எப்பெல்லாம் தடுமாறுறோமோ, எப்பெல்லாம் உடல் அப்படி இப்படி மாறுதோ அப்ப சமன் பண்றோம். அப்ப சமன்கிறது என்னன்னா, எந்த வேலையும் இல்லாம மௌனமா கை காலம் மடிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கிறோம். அப்ப இந்த டிராவல்ல எல்லாம் நான் என்ன பண்றேன்னா, அப்படியே மௌனமா அப்படியே ஆழ்ந்தே உட்கார்ந்துருக்கிறது தான்.
அப்ப ஆழ்ந்தே உட்கார்ந்து இருக்கும்போது அந்த காற்றுக்கு நம்ம இடையூறு கொடுக்கக்கூடாது. இப்ப காற்றுக்கு இடையூறு என்கிட்ட இருக்கிறவங்க யாராவது பேசுனா அது இடையூறு ஆகும். அப்ப இடையூறு எப்படி ஆகுதுன்னா, அவங்க பேசும்போது என்னுடைய காதுல விழுந்து என் மனம், என்னுடைய உள் உணர்வு வந்து திரும்பி பார்க்குது. அப்ப டிஸ்டர்ப் ஆகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த காற்றுக்கு நான் வந்து கவனத்தை அந்த காற்று மேல வைக்கணும். அந்த காற்று போறதை நான் கவனிக்கணும். இப்ப இவங்க பேசுறாங்க, நகரப்புறத்துல யாரோ பேசுறாங்க, அப்ப நான் இதை கவனிக்கும் போது காற்றை விடுறேன். அப்ப காற்றோட ஒருத்தர் கலக்கணும், காற்றோட ஒருத்தர் நடக்கணும். காற்றோட எவன் கலக்கிறானோ, காற்றோட எவன் நடக்கிறானோ, அவன் தான் உண்மையான குருவோட சீடன். அப்ப தன்னுடைய காற்று குரு. தன்னுடைய காற்றை கவனிச்சு அந்த காற்று மேல போறது, கீழே வர்றது, அது என்ன வாகிக்குது, அது என்ன செயல்படுதுன்னு ஒருத்தன் கண்காணிக்க ஆரம்பிச்சானா அவனும் குருவும் பிரிவதே இல்லை. அவனுக்கும் குருவுக்கும் மிக தாற்பயமான ஒரு ஒற்றுமையும் ஒரு உணர்வுகள் வந்துருது. அப்ப ஒரு தீவிரமான அலைவரிசையான ஒரு காற்று எனக்குள்ள வருது. அந்த காற்று இமாச்சல்ல இருக்கிற மானசோர் ஏரியிலிருந்து வருது. அந்த மானசோர் ஏரியிலிருந்து ஒரு காற்று வந்து எனக்குள்ள வாகிக்கும் போது அதோடைய தாக்கம் தீவிரமா இருக்கு. அந்த தாக்கம் எப்படின்னா, உடல் வந்து நடுங்குது. இப்படி நடுங்குனா அப்படி இருக்கும், அந்த மாதிரி உடல் நடுங்குது. அப்ப அந்த காற்றை அப்படியே கவனிச்சுக்கிட்டு அப்படியே ஆழ்ந்து அப்படியே அமைதியா உட்காரும் போது, அந்த காற்று ஓடும் போது வெளியில வாய் மூடி இருக்கு, எல்லாம் இருக்கு, உள்ள வந்து இறக்கிது. வயிற்று உள்ள போய் அப்படி வயிற்றுக்குள்ள அப்படி உள்ள போயிட்டு சுருங்கி சுருங்கி, இதுக்குதான் உணவை குறைக்கிறது. அப்ப வயிறு என்ன பண்ணுது, வயிற்று தொப்புள் கிட்ட ஒரு பெரிய சுழற்சி நடக்குது. சுழற்சியில என்ன பண்ணுது, வயிறு உள்வாங்குது, திருப்பி வயிறு வெளியில வருது. அதுவா நீங்க வயிற்று அப்படி எக்கிக்கிட்டு திருப்பி விடுறீங்கல்ல, அது உடல அதுவா உள்வாங்குது, திருப்பி அதுவா வெளியில வருது. பலூனை ஊதி ஊதி காத்த விடுவோம்ல, அந்த மாதிரி இப்படி ஊதுது, வெளியில வருது உள்ள போகுது, வெளியில வருது உள்ள போகுது. அப்படியே வாகிட்டு போய் இதயத்தை திருப்பி சுத்துது. திருப்பி இதய மையத்துக்கிட்ட அப்படியே மையமா அப்படியே மையம் கொண்டு நிக்குது. அப்படியே எங்க இருக்கிறோம்னே தெரியாம அப்படியே ஒரு போதையில ஒருத்தன் தள்ளாடுவான்ல, அந்த மாதிரி ஒரு சூழல் வருது. திருப்பி அப்படியே கழுத்துக்கு போகுது, திருப்பி பெடரிக்கு போகுது. அப்ப ஒரு நாகம் மாதிரி இப்படி எழுந்து நிக்குது, அப்படியே சிலுக்குது உடல்லாம், அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அப்ப அப்படியே உடல் தேகம் எல்லாமே வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கு, எங்க இருக்கிறோம்னே தெரியாத ஒரு சூழல் இருக்கு. ஆனா எல்லா சூழல்லையும் அந்த காற்றை கவனிச்சவன் அந்த கான்சியஸ்லயே நான் உள்ள இருக்கிறேன், அதை விட்டு நான் வெளியில வரவே இல்லை. அப்ப இந்த ப்ராசஸ் அரை மணி நேரம் 25 நிமிஷம் 1 மணி நேரம் முடிஞ்சோடனே அந்த காற்று வாகித்த காற்று ஒண்ணு உள்ள ஒரு இடத்துல சுருண்டு உட்கார்ந்துக்குது, இல்லைன்னா அழகா அப்படியே வெளியேறியுது. அதுக்கப்புறம் நான் இயல்புக்கு அப்படியே வர்றேன். வந்துட்டு கூட இருக்கிறவங்கட்டலாம் என்னப்பா ஏதோ சொன்னீங்களே அப்படின்னு இயல்பா கேட்குறேன். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கிட்டத்தட்ட 400 டைம் எனக்கு நடக்குது. எவ்வளவு டைம் நடக்குது? 400 டைம். அப்ப 400 டயத்துல எத்தனை விதமான அலைவரிசைகளோ எனக்குள்ள வருது, வெளியில போகுது. ஒரு அலைவரிசையோட டூரேஷன் 3 நிமிஷம் இருக்கலாம், 4 நிமிஷம் இருக்கலாம், 4 மணி நேரம் இருக்கலாம், 1 மணி நேரம் இருக்கலாம். அமாவாசை போன்ற பௌர்ணமி போன்ற நாட்கள்ல 800 தடவை இந்த மாதிரி நடக்கும். அப்படியே இரட்டிப்பா மாறிடும். அப்ப ஒரு வாழை உரைக்குள்ள வச்சிருப்போம்ல, அதை உருவுற நாள் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாள். அப்ப பஞ்சமி போன்ற நாட்கள்லாம் தீவிரமா இந்த காற்று உடைய வடிவம் எங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே கிடக்கும். அப்ப எனி டைம் அப்ப சாப்பிட கூடாது, டீ குடிக்க கூடாது, தண்ணி குடிக்க கூடாது. அப்ப யாராவது பேசுனா அதை கேட்க கூடாது. அப்ப அது என்ன பண்ணுன்னா உள்முகமா இழுத்து 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 நம்மளை வச்சுக்கும். ஒரு குழந்தைய பிடிங்கி பிடிங்கி ஒருத்தவங்க வச்சுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி இழுத்து இழுத்து உள்ள வச்சுக்கும். நம்ம வெளியில நம்ம இயல்புக்கு உள்ள வரணும் வரணும் வரணும்னு வெளியில வருவோம்ல, வரக்கூடாது. இப்ப 4 மணிக்கு ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு அறை எடுத்து தங்கியாச்சு, வெளியில 6 மணிக்கு போகலாம் ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. போய் அந்த கட்டில உட்கார்ந்தவன் தான் வரவே இல்லை. நான் திருப்பி 7:15 6:45 7:15 தான் அவங்க பெல் அடிச்சு வர்றாங்க. அப்ப நான் வெளியில கொஞ்சம் அப்படி கண்ணை முழிச்சு பார்த்து என்ன இருட்டிருச்சான்னு கேட்டேன். அப்ப எங்க போனான் ஒருத்தன், 4 மணிக்கு ஒரு அறைக்குள்ள போனா 7:15 வரைக்கும் அவனை காணோம். அப்ப இது வந்து டைம்லாம் பிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம சுற்றுலாத்துறை போற மாதிரி, பயணத்துக்கு போற மாதிரி ஒரு மணி நேரம் இங்க அறையை எடுத்துக்கிட்டு கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துக்கிட்டு இப்படியே போய் சுத்தி பார்ப்போம் அப்படின்லாம் எனக்குள்ளதான் நடக்காது. எப்ப அந்த மாதிரி மாறுவோம், எப்ப இந்த மாதிரி மாறுவோம்னே தெரியாது. அப்ப கூட இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும்.
அப்ப அந்த வடிவத்துக்குள்ள எத்தனையோ இடங்கள்ல என் கூட தியானம் பண்றவங்க, என் கூட பயணிக்கிறவங்க என் கூடயே இருப்பாங்க. திடீர்னு போன பேசிடுவாங்க. நான் இங்க ஆழ்ந்து போயிருப்பேன், அவங்களெல்லாம் மறந்துட்டு போயிருப்பேன். ஆனா இருந்தாலும் அப்படி பேசக்கூடாது, பேசிடுவாங்க. அவங்க வேற கதை பேசிடுவாங்க, என்னையே மறந்துட்டு பேசிடுவாங்க. இப்ப முந்தா நாள் கூட ஒருத்தட்ட சொன்னேன், நீ உன்னையும் மறந்துடுற என்னையும் மறந்துடுற. அப்ப என்னையும் மறந்துடுறாரு, அவரையும் மறந்துட்டு என்ன செய்யறோம்னு தெரியாம ஒண்ணு செய்யறது இருக்குல்ல. அப்ப இங்க என்னன்னா, என்ன மாதிரி ஒருத்தரோட பயணிக்கும் போது நான் என்னவாக இருக்கிறேன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவங்க நான் பிரசன்ட்ல பேசிக்கிட்டு ஜாலியா வந்தாதான் அது டிராவலா நினைக்கிறாங்க. அப்ப நான் தியானம் பண்ணி மௌனமா இருக்கிறேன் பாரு, அது டிராவல் கிடையாது. இப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் டிரைவர். நான் அப்படியே மௌனமா இருந்தா அவனுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்னப்பா சாப்பிட்டியா, தூங்குனியா, என்னடா அவன் என்ன சொல்றான், இப்படி கேஷுவலா பேசினாதான் அது கம்பெனியாகி டிராவலா மாறும். இப்ப என் கூட வந்தா எந்த இடத்தையும் பார்க்க முடியாது. ஒரு அறையை போட்டுட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துருப்பேன். சரி முடிச்சுச்சா, 2 நாள் அப்படியே அந்த ரூமுக்குள்ளே கிடப்பங்க. 3ஆவது நாள் கால்ரா போவோம். எதுக்கு இந்த ஊருக்கு வந்தீங்க? அந்த ஊர்ல நிறைய சுத்தி பார்க்குற இடம் இருக்கும், எங்கேயுமே போக முடியாது. அங்கேயே உட்கார்ந்து வேலை முடிஞ்சிச்சு போலாம். அப்ப யாராவது ஒரு இடத்த சுத்தி பார்க்கணும்னு என் கூட வந்தா சுத்தி எல்லாம் பார்க்க முடியாது. இப்ப யாராவது என் கூட டிராவல் பண்ணணும்னு நினைச்சா டிராவலே பண்ண முடியாது. மௌனமா பேசாம கிடக்கணும். இருப்பீங்களா? ஒண்ணுமே இல்லாம சுரத்தை இல்லாத ஒண்ணு போயிட்டே இருக்கும். திடீர்னு 5 நிமிஷம் பேசுவேன், பேசிக்கிட்டு இருக்கும் போதே மௌனமா போயிடுவேன். அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? உங்களுக்கு எல்லாம் கதை சொல்லணும். காளி வந்தா அழகா ஒரு மல்லிகைப்பூ கொடுத்தா, தலையில கைய வச்சா அப்படின்னு சொன்னா சுவாரஸ்யமா இருக்கும். நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே மௌனமா போயிடுவேன், ஆழ்ந்து போயிடுவேன். புரியுதுங்களா? அப்படி ஒரு சூழல். சாப்பிட்டுட்டு எப்ப சாப்பிட்டேன்னு கூட கேட்பேன், சாப்பிட்டேனா அப்படின்னு கூட கேட்பேன். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்குமா? குளிக்க போனா அங்க ஏன் குளிக்கணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி எழுவும். இதெல்லாம் யாராவது சொன்னோம்னா என்ன ஆகும்? நீங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஒரு ஹோட்டலுக்கு போறேன், உனக்காக தான் இந்த ஹோட்டலே கட்டணும் அப்படின்னு எனக்குள்ள உள்ள சொல்லுது. அந்த ஹோட்டல்கார்ட்ட சொன்னா நம்ம உள்ள விடுவானா? சொல்லுங்க. இதை நீங்க எங்கேயாவது இந்த மாதிரி விசித்திரமா நடக்குங்க. தியானங்கிறது ஒரு விதமான கம்ப்ளீட் பைத்தியம் தான் அது. ஆனா ஆனந்தம் உள்ள பைத்தியம் அது. அது ஆகாயத்துக்குரிய பைத்தியம், அது ஆழ்ந்த பைத்தியம். அது என்னைக்குமே மனித பைத்தியமா ஆகாத ஒரு பைத்தியம். அது அறிவு கிட்டையோ மனது கிட்டையோ அகப்படாத பைத்தியம். அது வெறும் இறைவன்கிட்ட அகப்பட்ட பைத்தியம். பிரபுதேவாவிட்டையும் ராஜசுந்தரத்திட்டையும் போய் டான்ஸ் கத்துக்கிட்ட பைத்தியம் கிடையாது. காளிகிட்டையும் நடராஜிட்டையும் போய் டான்ஸ் கத்துக்கிட்ட பைத்தியம். அது சலங்கை இல்லாம ஆடுது, அது அரங்கேற்றம் பண்ணாமே ஆடுது. அதை நிறுத்தவே முடியல. ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கிடைக்குமான்னு பார்த்தா அது எனி டைம் ஒரு ஸ்டேஜ் அதுவே உருவாக்கிக்குது. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நபரை சந்திச்சு சுண்டல் விற்கிற மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்க சுவாரஸ்யமா நினைச்சு பாருங்க. அப்ப நீங்க கேட்கிற கேள்விகள் இதெல்லாம் விசித்திரமாகவும் புதுமையாகவும் வெவ்வேறு விதமா இருக்கு. அப்ப எனக்கு உங்களை பார்க்கும்போது எப்படின்னா, இன்னும் ஆரம்ப கல்வியே நீங்க கத்துக்கலையே, நீங்க எப்படி அடுத்த கட்டத்துக்கு வருவீங்கன்னு இந்த ஆதங்கத்துல தான் தியானத்தை பத்தியோ சில ஆசிரமத்தை பத்தியோ நான் உரை நிகழ்த்துறது. இது ஆதங்கம், இது வலி, இது வேதனை. உள்ள பார்க்கிறோம், உள்ள ஒரு வடிவத்தில் இருக்கிறோம். இத்தனை பேருடைய விஷயத்துக்குள்ள தனிப்பட்ட முறையில யாரையாவது ஒரு தனி நபர்களை தக்க வச்சுக்கணும்னு நான் போராடுறேன்னா? ஒவ்வொரு கட்சியிலையும் உறுப்பினர் சேர்க்கைன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில நான் யாரையாவது தக்க வச்சுக்கணுங்கிறது என்னுடைய போராட்டம் கிடையாது. நீ யாரோ நான் யாரோ, ஆனா நீ அங்க தியானம் பண்ணணும், நான் இங்க தியானம் பண்ணணும். உனக்குள்ள ஒண்ணு நல்லது நடக்கணும். அது நல்லதுங்கிறது எது அப்படின்னா, பணம் காசு இதெல்லாம் வேண்டாம். நீ சீரா இருக்கணும், அதுதான் நல்லது. நீ இயல்பா இருக்கணும். 1 ரூபா காசு கிடையாது, சத்தியமா கிடையாது, என்கிட்ட கிடையாது. ஆனா ஒரு தாவலை அது எப்படி எப்படி வைக்குதுங்கிறத பார்க்கணும். நீங்க இந்த உலகத்துல மனம் படைத்த மனிதன் அவ்வளவு சாமானியமா தான் பாக்கெட்ல இருக்கிற 10 ரூபாயை எடுத்து ஒரு குருவுக்கோ ஒரு கடவுளுக்கோ செய்ய மாட்டாங்க. ஏதாவது நடந்ததான் செய்வான். புரியுதா? நம்ம தாய் கூட நம்ம பர்ஸ்ல இருக்கிற 10 ரூபாய காரணத்தோட தான் எடுத்து கொடுப்பா, காரணம் இல்லாம எடுத்து கொடுக்க மாட்டா.
ஒரு நாள் கொடுப்பா, அடுத்த நாள் என்னடான்னு கேட்பா. ஆனா என் கூட அவங்களையும் மீறி ஒரு டிராவல்ல ஒரு வேலை நடக்கும். அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வெறும் மௌனத்துக்குரியவன், வெறும் தியானத்துக்குரியவன், அவனால என்ன கிடைச்சிட போகுது? என் கூட ஒரு 2 பேர் வந்து நான் தங்குற அறையிலோ உணவையோ அவங்க பார்த்துக்கிறாங்களே, நான் என்ன கொடுத்துட்டேன் அவங்கள்ட்ட? நீங்களே சொல்லுங்க, நான் என்ன கொடுத்துட்டேன்? இல்ல நான் வந்து அவங்கள்ட்ட சொன்னேன்னா, நீ எனக்காக செலவு பண்ணு, உனக்கு சிவன் நைட்ல வந்து உனக்கு 2 மணி அடிச்சு விடுவாரு, இல்ல காளி வந்து உனக்கு ஒரு கொய்யாப்பழம் தருவார், நான் ஏதாவது சொல்லியிருக்கேனா? இல்லையே. இது நம்பிக்கையும் தாண்டிய ஒரு விஷயம். அதுதான் அந்த உணர்வு நிலை. அந்த அவங்க நான் உணர்வற்று இருக்கிற, அவங்க உணர்ந்து இருக்கிறாங்க. அப்ப அவங்க அந்த இடத்துக்குள்ள தன்னையும் தாண்டி அந்த பிரயாணத்துக்குள்ள அவங்க ஒண்ணு கவனிக்கிறாங்க, ஒண்ணு பார்க்கறாங்க. நான் போன அத்தனை இடங்கள்லையும் நுட்பமா நான் உங்ககிட்ட சொல்றது எல்லாத்துக்குள்ளயும், தயவு செய்து நீங்க நிச்சயமா ஜெயிச்சிருவீங்க. நீங்க ஜெயிக்கலைன்னா அதுக்கு ஒரே ஒரு நபர் காரணமா இருப்பாரு, அது நீங்களா தான் இருப்பீங்க. அதுக்கு நீங்களா தான் இருப்பீங்க. வாழ்க்கையில இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு தனி நபர்களையும் கவனிக்க தான் செய்யும். ஒவ்வொரு தனி மனிதர்களோடையும் இந்த பிரபஞ்சம் என்ற பேர் அலைவரிசை டிராவல் பண்ணுது. ஒரு அற்புதமான செயல் அதுவாக நிகழுது. என்னுடைய உரையில அத்தனையும் என்னன்னா, அதுவா நிகழுது, அதுவா நிகழ்ந்து கொண்டே இருக்கு. அந்த நிகழ்த்துறத நான் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்திக்கிட்டே வர்றேன். நீங்க கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, கிரியேட் பண்றேங்கிற நினைக்கிறீங்க. இதுதான் மற்றவங்களுக்கும் எனக்கு இருக்கிற விஷயம். நான் உங்களை தக்க வைக்கிறதுக்கோ உங்களை கிரியேட் பண்றதுக்கோ நான் விடுறதே இல்லை. யாருக்கிட்டையாவது ஒருத்தரை பூஜை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, அந்த பூஜையை பண்ணுங்க, சரணாகதியா பண்ணுங்க, இயல்பா பண்ணுங்கிற. ஒரு பொங்கலை பண்றீங்க, ஒரு கடவுள்கிட்ட படைங்க. ஆனா பொங்கலுடைய தத்துவம் என்ன? கடவுள் காற்றாக இருக்கிறாரு. அப்ப பொங்கல்ல இருக்கிற அந்த காற்றை, அந்த சுவையை மட்டும் அவர் உறிஞ்சுக்கிறாரு. அப்ப அதை உணர்ந்து நீங்க படைங்கன்னு சொல்ற. ஒரு மலர், அந்த மலருக்குள்ள இருக்கிற காற்றை இன்னொரு காற்றாக இருக்கிற நந்தியோ சிவனோ உறிஞ்சுக்குது. அப்ப அந்த காற்று இருக்கிறதுனாலதான் அந்த மலருக்கு பெருமை. அந்த மலர் அங்க போய் இறைவன் காலடியில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதுகிட்ட காற்று இருக்காது. காற்று இருக்கனாலதான் உயிரோட இருக்கு. அடுத்த நாள் அந்த மலரை தூக்கி போட்டுறோம், என்ன? அந்த காற்று அது விட்டு போயிருது. அப்ப என்ன ஆகுது? அது வாடிடுது. இப்ப இங்க இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் காற்று வெளியில இருந்துச்சுன்னா இந்த உடல் வாடிடுது. இந்த உடலோட தாயோ தந்தையோ யாரோ ஒருத்தர் நம்மளோட பிறந்தவங்க நம்ம இறந்துட்டா நம்மளோட எத்தனை நாள் இருப்பாங்க? இருக்க மாட்டாங்கல்ல. அப்ப அதுக்குள்ள இருக்கிறத உணர்ந்து வேலை செய்யுங்க. அப்ப ஒரு மலரை படைக்கிறோம்னா அந்த மலருக்குள்ள இருக்கிற அந்த காற்றை, அந்த வடிவத்தை இறைவன் எடுத்துக்கொள்வாருன்னு சரணாகதியா படைக்கிறோம். அப்ப பூஜைய உணர்ந்து செய்யுங்க. ஒரு உணர்ந்து செய்யுங்க. நீருங்கிறது உயிர். ஒரு சிவலிங்கத்து மேல நீரை ஊத்துறது, ஒரு இறைவன் மேல நீர் ஊத்துறது, நம்ம மேல நீர் ஊத்துறது, உயிரை எழுப்புறதுக்காக தான் குளிக்கிறதே. குளிப்பது அப்படிங்கிறது என்னன்னா, அந்த நீரே உயிர். ஒரு உயிர் சக்தியை கொண்டு இன்னொரு உயிர் சக்தியை எழுப்புவது. அப்ப எல்லா நரம்பும் ஒரு நல்ல ஆக்டிவா நல்ல ஒரு தன்மைக்கு மாறும் குளிச்சு முடிச்சோன்னு. அப்ப ஒரு உயிர்ல இந்த உடலை போட்டு முக்கி எடுக்கிறது, அதுதான் நீராடுறது. ஆறுகள்ல கடல்கள்ல பெரிய பெரிய ஞானிகள் அந்த கரை ஓரமா அப்படியே அமர்ந்து அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. இந்த உலகத்திலே பெரிய தெய்வீகமான விஷயம் என்னன்னா, உருவத்தை தாண்டி கரை ஓரமா உட்கார்ந்து அத்தனை பேரும் ஞானியா இருக்கான். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காவேரி கரை ஓடுறதுல அங்கேருந்து கர்நாடகாவிலேருந்து லிஸ்ட் எடுத்துடுவாங்க. இந்த உலகத்திலே புனிதமான நதியில, புனிதமான இடத்துல நிறைய கோவில்கள், நிறைய ஞானிகளுடைய அந்த கால் தடங்களை உங்களால பார்க்க முடியும். அப்ப என்னன்னா, அந்த இடத்துல அவன் அமரும் போது அந்த நதியிலேருந்து உயிர் சக்தி அவனுக்கு கிடைக்குங்கிறான். அந்த நதியும் அவனுக்குள்ளேயும் ஒரு கனெக்ஷன் கிடைக்குங்கிறான். காசியில பெரிய ஞானிகள் கங்கை கரையில உட்கார்ந்து இருந்ததுக்கும் காவிரி கரைகள் உட்கார்ந்ததுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையோ இமாச்சல்லையோ நிறைய அருவிகள் பக்கத்துல நிறைய பேர் ஞானிகள் உட்கார்ந்துருந்தாங்க. ஏன்னா நதிய நீரை உயிரா பார்க்கிறாங்க. அப்ப அந்த உயிரா அந்த வடிவம் நம்மளுடைய உயிரோட கனெக்ட் பண்றாங்க. அப்ப 2 உயிருக்கான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்க. இப்ப
ஒண்ணுமே இல்லாத ஒரு மனிதன் திருநெல்வேலியில 9 மாதங்கள் போனவன் ஒரு நாள் எனக்குள்ள உள் உணர்வு பாவநாச நதிக்கு போகணும். அந்த பாவநாச நதியில அந்த அகத்தியர் பால்ஸுக்கு நான் போகும்போது அந்த நதியில நான் குளிக்கல, ஒரு உயிர் சக்தியை பார்த்தேன். அந்த உயிர் சக்தி என்னன்னா, உடல்ல பெரிய பருவ மாற்றத்தை நான் பார்த்தேன். உடல்ல இருக்கிற தியானத்தை வேற வடிவத்துல பார்த்தேன். இப்ப நான் எந்த பயிற்சியும் செய்யாம அந்த நதியில போய் குளிச்சுட்டு அப்படி வரும்போது என்னுடைய புருவ மத்தியிலிருந்து ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன். இது எப்படி இருக்கு நீங்களே சொல்லி கணிச்சு பாருங்க. அதுக்காக நாளை கலந்து போய் நீங்க அந்த தண்ணியில நின்று வெளிச்சத்தை தேடிட்டு இருக்காதீங்க. இது என்னன்னா, இதுக்குள்ள ஒரு இயல்பு தன்மை இருக்கு. அப்ப எந்த நதியில எந்த நேரத்துல எந்த சூழல்ல வேணாலும் உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை நீங்க பார்க்க முடியும். அது இயல்பா நடக்கணும். அதுக்காக தான் பெரிய பண்டைய காலத்துல இருந்து நம்மள்கிட்ட புராணமா இல்லாம ஒரு டெஃபினட்டா உறுதியாக கிருஷ்ணன் ராமன் கதை சொல்லாம நிஜத்தை சொன்னாங்க, நிஜமான தத்துவங்களை சொன்னாங்க. அப்ப ஒரு மனிதன் தன்னை புதுப்பிக்கணும்னா நீராடு. அந்த நீராடி தினந்தோறும் உன்னை ஆசுவாசப்படுத்தி உன்னை அமைதிப்படுத்தி அதிகாலையில கோவிலுக்குள்ள இரு, இல்ல வெளியில இரு, எங்கேயாவது மௌனி. இந்த மௌனம் ஏன் பேசாம ஏன் அமரணும்னா, இந்த உயிர் வாகிக்கிறதையும் இந்த காற்றோட அசைவையும் உன்னால கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு கவனிக்க வேண்டிய இறைவன், கடவுள், குருங்கிறது தன்னுக்குள்ள இருக்கிற அசைவுக்குள்ள இருக்கிற காற்று. நிறைய பேருக்கு இங்க இருக்கிற தாய்மார்களுக்கு மூக்குள்ள போற துவாரத்துல இருக்கிற காற்று எப்படி உள்ள போகுது எப்படி வெளியில வருதுன்னே தெரியாது. நம்ம கிட்ட இருக்கிற குழந்தைகளுக்கும் தெரியாது. அப்போ ஒரு காற்றை கவனிக்க தெரிஞ்சிட்டோம்னா உடல்ல சின்ன சின்ன அசைவுகள் கூட உனக்கு காட்டி கொடுத்துரும். அப்ப அந்த காற்றோடைய அந்த மூவ் இருக்குல்ல, அதுல பேரானந்தம் உண்மையிலே இருக்கு. உண்மையான நளினம், உண்மையான நடனம், உண்மையான சில விஷயத்த நீ சொர்க்கங்கிறல்ல, அந்த காற்றோடைய தன்மையில அது கண்டிப்பா கிடைக்கும். எத்தனையோ நாள் ஒரு இந்த இதய பகுதிக்குள்ளேயோ இல்ல முதுகு தண்டுவடத்துல பின்னாடியோ இல்ல இந்த பெடரியிலையோ இந்த உச்சியிலையோ இல்ல இந்த இடத்துலயோ முக்கியமான சென்ற இடத்துல ஒரு பெரும் சுழற்சியாக காற்று வந்து நின்று நம்மளை அப்படியே ஆழ்த்திட்டு போயிருக்கு. ஒரு மேக கூட்டங்கள் மொத்தமா நின்று எப்படி மழை பொழிவை கொடுக்குதோ அந்த மாதிரி எனக்கெல்லாம் தியானங்கிறது ஒரு ஒரு இப்படி நார்மலா பேசிட்டு இருக்கோம், திடீர்னு எனக்குள்ள ஒரு காற்று உள்ள இறங்கும். அந்த இறங்குறத என்னால உணர முடியும். அது இறங்கி 3வது நிமிஷம் 4வது நிமிஷத்துல நான் என்னையே மறந்துடுவேன், வேற வடிவத்துக்குள்ள போயிடுவேன். அப்ப பியூரான என்னை மறந்து என்னன்னா, என்னை மறந்து நான் ஒரு முத்திரை பிடிச்சிருப்பேன், என்னை மறந்து இந்த காலை வந்து ஒரு சமமா வச்சு உட்காந்துருப்பேன். அப்ப என் உடலை முதுகு தண்டை நான் நேரம் வைக்கணும்னு இங்க சொல்லப்படுது இல்ல, என் முதுகு தண்டெல்லாம் அப்படியே நேரம் நிற்கும். அப்ப என்னுடைய செச்சரைய நான் டிசைன் பண்ணவே இல்லை, அந்த உள்ள இருக்கிற காற்றுல என் உடல் விறப்பாகி என்னுடைய தன்மை அப்படியே மாறி ஒரு வடிவம் நடக்கும். அப்ப இந்த வடிவம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது மிக ஆச்சரியத்தை எனக்குள்ள ஏற்படுத்துது. அப்ப நான் இந்த மாதிரி உடலை செட் பண்ணல, நான் இந்த மாதிரி முத்திரை பிடிக்கல. அப்ப அந்த காற்றோட தன்மை என்னன்னு பார்த்துக்கங்க. அப்ப எனக்குள்ள ஒவ்வொரு டைம் என்ன தெரியுங்களா, அலாட்டா இருப்பேன். ஒரு காற்று உள்ள வந்து இறங்குனுச்சுன்னா டக்குன்னு எல்லா வேலையும் விட்டுட்டு மௌனமா உட்காந்துக்குவேன், எந்த விஷயத்துக்குள்ளேயும் போக மாட்டேன். அப்ப எப்பெல்லாம் வருதோ இதெல்லாம் கவனிச்சேன், இதெல்லாம் நோட் பண்ணேன், இதை வந்து ரொம்ப கவனிச்சு நுட்பமா பார்த்தேன். அப்ப நான் பிரத்யேகமா காலைல 5 மணிக்கு 3:15 6:15 12 மணிக்கு தியானத்துக்கே போறது கிடையாது. எப்ப எனக்குள்ள அந்த காற்று வாகிக்குதோ அப்ப நான் தியானம் பண்ணுவேன். அப்ப நான் தியானம் பண்றேங்கிறதோட அப்ப நான் மௌனமா ஆளுவேன். அப்ப அந்த காற்றுக்கு எந்த இடையூறும் கொடுக்காம நான் ஒரு வேலை செய்யறேன். அந்த காற்றை நான் கவனிக்கும் போது அது ஒரு தீவிரமான ஒரு மாற்றத்தையும் ஒரு வடிவத்தையும் அது ஏற்படுத்துது. எனக்குள்ள ஆச்சரியம், நீங்க நம்பலாம் நம்பாமையும் போகலாம். அந்த காற்று பேசுது, அந்த காற்று நுட்பமா பேசுது, கிளியரா பேசுது. உன்னை யார் சந்திக்க வரப்போறா, நீ எங்க போகணுங்கிறத அந்த காற்று தான் என்ன போன்ற ஆளுங்களுக்கு மெசேஜ் கொடுக்குது. இந்த வகுப்புக்கும் அது போன்ற ஒரு காற்று ஆழ்ந்து போய் மதுரையிலிருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வரும்போது இந்த காற்றோட காரணம் தான் இந்த வகுப்பு. இப்ப மக்கள் நம்மளை பார்க்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வகுப்பு கிடையாது.
இது நிறைய பேருக்கு புரியாது. இப்படி இந்த பேட்டர்ன்ல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க தமிழ்நாட்டிலன்னு எனக்கு தெரியாது. இப்ப என்னுடைய ரூட்டே எனக்குள்ள ஒண்ணு வாகித்து அது எனக்கு உணர்த்தினாதான் நான் பணியே செய்யறேன். அப்ப நான் ஒரு இன்ட்ரெஸ்டா இயல்பா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்காக ஒரு வேலை செய்வோம் அப்படின்னு செய்யறதே கிடையாது. திருவண்ணாமலையிலே நீங்க போய் அங்க நடக்கிற அன்னதான கூடத்துல யார்கிட்ட வேணாலும் விசாரிங்க, அது நடக்கிறதே அவங்களுக்கே வினோதமா தான் இருக்கும். அங்க நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே வினோதமா தான் இருக்கும். அப்ப அதோடைய வடிவம் எல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. அதே மாதிரி என்னுடைய ஷெட்யூலையே அவங்களால கணிக்க முடியாது. இப்ப அவங்க எல்லாம் யாருமே எந்த ப்ரோக்ராமுமே பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுல இருப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்குள்ள இருக்கும், அதுவா ஒரு விஷயம் நடக்கும். இப்படிதான் நம்மளுடைய பணி இருக்கு. அப்ப உங்களுக்குள்ள எல்லாம் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி உயர்ந்த தன்மை ஒரு தனி நபருக்கு மட்டும் கிடைக்காது, இந்த உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கும்.